சமீபம் காலமாக நம்ம பார்க்கலாங்க, இந்த மறுப்பு கொடுக்கக்கூடிய கலாச்சாரம். மறுப்பு கொடுக்க வேண்டும் தான். எப்போ தேவையோ, எந்த அளவோ அந்த அளவு கொடுக்க வேண்டும். இப்ப என்ன ஆச்சு, உல்டாவா அப்படியே மாறி போயி, கண்டதுக்கெல்லாம் மறுப்பு கொடுப்பது. எது எதுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்கக்கூடாதோ, அதுக்கெல்லாம் மறுப்பு கொடுத்துக் கொண்டு இருப்பது. இஜ்திஹாதுடைய விஷயத்துக்கெல்லாம் போய் கடுமையாக மறுத்துட்டு இருக்குது. எதிர் தரப்பு அதை வந்து வழிகேடர், தால், முதில்னு பட்டம் குடுத்தது. இது வந்து சலஃபுடைய மன்ஹஜ் கிடையவே கிடையாது. நீங்க நெறைய பார்க்கலாம். சலஃபுடைய மன்ஹஜ் என்னன்னா, நிதானமாக இருப்பார்கள் மறுப்பு கொடுப்பதில். பொறுமையோடு இருப்பார்கள் மறுப்பு கொடுப்பதில். அவசரம் காட்ட மாட்டாங்க. அவருக்கு முதல்ல அவருடைய தவறை விளங்கி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. எடுத்துட்ட எல்லா முயற்சியும் எடுத்தும் அவர் வட்டாரமாக விடாப்பிடியாக இருந்தால் மட்டும்தான் அதன் பிறகுதான் அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பார்கள். ஆனால் இன்றைய தாவா காலத்தில் பார்க்கலாம், அஹ்லுசுன்னா சகோதரர்கள் மத்தியில் கூட சில பேர் மத்தியில் நம்ம பார்க்கலாம், எடுத்தாப்புல மறுப்பு கொடுத்துருது. ஒரு கழுகு பார்வையோடு இருப்பது. எப்படா என்னுடைய சகோதரன் வந்து தவறு விடுவான்னு பார்த்துட்டே இருக்கு. எப்போ தவறு விடுறாரு, ஸ்லிப் ஆகுறாங்க, ஆஹா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இது ஒன்று போதும், இதை வைத்து அவருடைய மானத்தை வாங்குவதற்கு என்று யூடியூப்ல போடுறது மறுப்பு, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, எஃபில போடுறது, பொது மேடைகளில் பேசுறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்ட அழகான ஒரு வழிமுறையை பார்க்கலாம். பிறருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி அவங்க இந்த விஷயத்தை அணுகினார்கள் அழகிய முறையில் என்பது. தபகாத் அல் ஹனாபிலால 1:334 நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் வந்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார், அவர் என்ன சொல்றாருன்னா, 10 பேரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பது நிச்சயம் அல்ல அப்படின்னு சொல்றார். அவர் எதை கூறுகிறார்கள் என்றால், சொர்க்கத்துக்கு நிச்சயம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அந்த 10 நபர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அந்த 10 நபர்கள், அதை பற்றி இவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட பேசக்கூடிய ஒரு நபரை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்னன்னு சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, எடுத்த உடனே ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவருக்கு முதலில் நீங்கள் அறிவுரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அவர் தெரிந்தவராக சொல்கிறார் என்றால், கல்வியோடு சொல்கிறார் என்றால், தெரிந்த பிறகும் சொல்கிறார் என்றால், அவன் கழுதையை விட என்னது மிகவும் மோசமானவன் என்று சொல்றான். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டீச் பண்ண சொல்லி சொல்றாங்க, பிறகுதான் ரெஃப்யூட் பண்றது. ஃபர்ஸ்ட் டீச் அண்ட் தென் ரெஃப்யூட். ஆனா இன்னைக்கு தாவா காலத்துல பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ரெஃப்யூட், ஃபர்ஸ்ட் மறுப்பு தான், அதன் பிறகுதான் அவருக்கு டீச் பண்றது. நீங்க தவறு செஞ்சிட்டீங்க இந்த விஷயத்துல. ஸோ சலஃபுடைய மன்ஹஜுக்கு முரணாக இன்றைய தாவா காலத்தை சிலர் அப்படி இருக்கிறார்கள். அதே போல ஷர்ஹ் உசூல் இயத்திகாதுல நீங்க பார்க்கலாம், 263 இமாம் அஹ்மத் வந்து சொல்கிறார்கள், ஒருவரிடம் ஹுஜ்ஜா, அதாவது தெளிவான ஆதாரம் நிறுவப்படாமல் அதற்கு முன்பே அவரை பிதத்வாதி என்று கூறக்கூடாது என்று கூறுகிறார்கள். தவறு செய்தவரை உடனே குற்றம் சாட்ட வேண்டாம், முதலில் உண்மையை அவருக்கு விளக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய நீதத்தன்மையை பாருங்க. எடுத்த உடனே அவசரப்படக்கூடாது ஒருத்தரை முபுத்ததி, பிதத்வாதி என்று சொல்வதற்கு. எதுவரையில் என்றால், ஆதாரங்கள் நிலைநாட்டப்படும் வரை அவருக்கு எதிராக. மசாயில் இப்னு ஹானியில பார்க்கலாம், 1/354 ஒரு பிதத்வாதியின் பின்னால் நாம் தொழலாமா என்று கேட்கப்படுது. அதற்கு இமாம் அஹ்மத் சொன்னாங்க, உங்களால் தவிர்க்க முடியும் என்றால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொல்றாங்க. உங்களால் அதை தவிர்க்க முடியும் என்றால் ஒரு சுன்னியின் பின்னாடி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடிய பின்னாடி தொழுது கொள்ளுங்கள் சொல்றாங்க. அவங்க இப்படி கூறவில்லை, உங்கள் தொழுகை பாத்திலானது, ஏற்றுக்கொள்ளப்படாதது என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அஹ்லு சுன்னா பின்னாடி தொழுவது அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணாங்க. மேலும் தபகாத் அல் ஹனாபிலால் நீங்க பார்க்கலாம், ஒரு நபரை பற்றி இமாம் அஹ்மதிடம் சொல்லப்பட்டது. ஒரு நபர் இருக்கிறார், அவர் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று கூறுகிறார் என்று சொன்னதற்கு அவங்க அழகாக பதில் சொல்றாங்க பாருங்க. உடனே அவங்க தக்ஃபீர் செஞ்சல, அவன் ஒரு காஃபீர், அவன் ஒரு பிதத்வாதி, அது இது என்று எதுவும் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னாங்க, அவர் ஒரு ஜஹ்மி, அவரிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வான் பண்றாங்க, தக்ஃபீர் பண்ணல. எதுவரையில் என்றால், அந்த மனிதர் வந்து தன்னுடைய பிடிவாதமாக இதை சொல்கிறார், தெரிந்தே சொல்கிறார் சத்தியத்தை என்றால் அப்போதுதான் அவருக்கு மறுப்பு. அடுத்து நோக்கம் இல்லாமல் ஒருத்தர் தவறு செய்வது. நம்ம அஹ்மத் சொல்றாங்க தபகாத் அல் ஹனாபிலால 1/348 தவறாக பேசினாலும் அதில் வந்து பிதத்துடைய நோக்கம் இல்லாதவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்பது போல சொல்றாங்க.
அதே போல பிதத்துவாதியுடன் உட்காரலாமான்னு கேட்கப்பட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இமாம் அவர்கள், இல்லை உட்காரக்கூடாது. எதுவரையில் என்றால் அவருக்கு அறிவுறுத்தும் வரையில், அதாவது அறிவுறுத்துற நோக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா தாராளமாக உட்காரலாம். பிறகும் அவர் அறிவுறுத்தப்பட்ட பிறகும் அவர் பிடிவாதமாக இருந்தால் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்றாங்க. அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க, ஒருத்தர் அஹ்லு சுன்னாவா இருக்கிறார், சுன்னாவை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார், சுன்னாவுடைய வழியில இருக்கிறார். அவர் ஒரு பாவம் செஞ்சிட்டார். அவர் பாவம் செய்ததற்காகவே மட்டும் நீங்கள் அவரை புறக்கணிக்க வேண்டாம். ஆனால் செய்த அந்த பாவத்தை அவர் பிரச்சாரம் செய்தால், பிறருக்கு ஏவினால், அப்போது அவரை புறக்கணிக்கலாம் என்று சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய பேலன்ஸ்டு அப்ரோச்சை நீங்க பார்க்கலாம். ஆனா இன்று இதெல்லாம் கிடையவே கிடையாது. எடுத்த உடனே தக்ஃபீர் செய்யறது, இவன் காஃபிர் அவன் காஃபிர். எடுத்த உடனே தப்தி செய்யறது, இவன் பிதத்வாதி அவன் பிதத்வாதி. இது எந்த அளவுக்கு பரவிச்சுன்னா, ஒரு அஹ்லு சுன்னா அறிஞர், ஒரு ஆலிம், ஒரு கல்வியை படிக்கக்கூடிய மாணவர் இன்னொரு அஹ்லு சுன்னா அறிஞரை, மாணவரை, கல்வி படிக்கக்கூடியவரை பிதத்வாதின்னு சொல்றாரு. எப்படி அஹ்லு சுன்னா பிதத்வாதியானாரு? அடுத்தது ரொம்ப வருஷமா அஹ்லு சுன்னாவுடைய மிகப்பெரிய மூத்த அறிஞர்களிடம் ஒருத்தர் படிச்சுட்டு வருவார். அவர் ஏதோ ஒரு தவறுல விழுந்துருவார். உடனே அவரை முத்திரை குத்துறது, இவர் அஹ்லுல் பிதான். அது எப்படி அவர் அத்தனை வருஷம் அஹ்லு சுன்னா அறிஞர்கிட்ட படிச்சாரு, கல்வியில தரமா இருக்காரு, திடீர்னு ஒரே நாள்ல ஒரே தவறுல எப்படி அவர் அஹ்லுல் பிதாவா மாறினாரு? கொஞ்சமாட்டும் நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மூளையை கழட்டி வைத்து விடக்கூடாது. ஸோ இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய அணுகுமுறையை பாருங்க, எவ்வளவு அழகா அவங்க எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. இந்த விஷயத்துல எவ்வளவு அவங்களுடைய அணுகுமுறை அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் இன்று மறுப்புகள், அந்த காலத்தில் மறுப்புகள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டன. இன்ற காலத்தில் மறுப்புகள் நீங்க பார்த்தீங்கன்னா, மனோ இச்சையின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்வின் காரணமாக, என்னை விட ஒரு பெரிய பிரபலமான நபரா இருக்கிறாரு அப்படின்னு காரணமாக, எந்த அளவுக்கு என்றால், இந்த காலத்துல வந்து ஒருத்தர் வந்து நல்ல முறையில தாவா செஞ்சுட்டு இருக்கிறார், ஆனா அவர் பிரபலம் அடையல. இன்னொருத்தவர் அவரை விட கல்வியில் தாழ்ந்தவராக தான் இருக்காரு, ஆனா பிரபலம் அடைஞ்சிட்டார். உடனே இவர் என்ன செய்கிறார்? ஒரே நாள்ல டாப்புக்கு போகணுன்றது மாரி, ஒரே நாள்ல என்னை மக்கள் திரும்பி பார்க்க வேண்டும், நான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தாயை எப்போ அவர் தவறு விடுவார் என்று பார்த்து கொண்டே இருப்பது. தவறு விட்டவுடன் ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் அவரை பற்றி மறுப்பு போட்டு அவரை தரக்குறைவாக பேசி ஒரே நாளில் இவர் என்ன ஆயிடுவார்? இவரு பாப்புலர் ஆயிடுவார். அதாவது மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து பாப்புலாரிட்டி அவர் பெறவில்லை, மாறாக ஒரு பிரபலமான நபரை மறுப்பதன் மூலியமாக என்ன அவர் ஒரே நாளில் ஓவர் நைட்லேயே ஒரு ஃபேமஸ் ஆயிடுறாரு. அவரே மறுத்துட்டார், இவர் அவரை விட பெரிய ஷேக் அறிஞர்ப்பா என்று. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமை பாதுகாப்பதை விட தன்னுடைய பொறாமை, தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி கொள்வது, பதவி, இது போன்ற விஷயங்கள், பிரபல்யம், இது போன்ற விஷயத்துக்காக தான் மறுப்புகள் அதிகமாக குவிந்து கிடைக்கின்றது. மேலும் இது சம்பந்தமாக அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அல் பத்ர் அவர்கள் ரிஃப்கன் அஹ்லு சுன்னா பி அஹ்லி சுன்னா என்று ஒரு நல்ல புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அதை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தமிழ் மொழியிலும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறுப்பு கொடுப்பதில் அவசரம் காட்டுவது அஹ்லு சுன்னாவுடைய ஒரு சலஃபுடைய மன்ஹஜ் அல்ல அல்ல அல்ல. நிதானம் தேவை, பொறுமை தேவை. அவருக்கு ஆதாரம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆதாரங்கள் நிலைநாட்டப்பட்ட பின்பும் அவர் அந்த எந்த ஒரு தடைகளும் காரணமாக இருக்கக்கூடாது, அந்த ஆதாரத்தை அவர் புரிந்து கொள்ளும் வரையில். அதன் பிறகும் அவர் பிடிவாதம் பிடித்தால் அப்போதுதான் அவருக்கு ஒரு மறுப்பை கொடுக்க வேண்டுமே தவிர, எடுத்தாப்புல மறுப்பு கொடுப்பது தவறான அஹ்லு சுன்னாவுடைய மன்ஹஜ் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக.